எல்லாம் நன்மைக்கே. ஒரு ஊர்ல ஒரு அரசன் நாட்டை ஆண்டு வந்துட்டு இருந்தார். அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்வதை வழக்கமாக வச்சிருந்தாராம். ஒரு நாள் அமைச்சரும் அரசரும் பேசிட்டு இருக்கும்போது அரசர் மாம்பழத்தை நறுக்கும் போது கத்தி சுண்டு விரல்ல பட்டு கட்டாயிடுச்சு. அரசருக்கு வலி தாங்க முடியாம ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. அப்போ நம்ம அமைச்சரு வழக்கம் போல, அரசே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட அரசர் கோபப்பட்டு, நான் வலியால துடிக்கிறேன், நீ எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுறியான்னு கோபப்பட்டுட்டாரு. உடனே அரசர் காவலர்களை கூப்பிட்டு அமைச்சரை சிறையில அடைக்க உத்தரவு போட்டுட்டாரு. காவலர்களும் அரசர் சொன்னதை கேட்டு அமைச்சரை சிறையில அடைச்சிட்டாங்க. அப்ப கூட நம்ம அமைச்சரு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் ரொம்ப நாள் கடந்து போயிடுச்சு. நம்ம அரசருக்கு வேட்டையாடுவதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ அரசர் காட்டுக்கு தனியா வேட்டையாட போனாரு. அங்க மலைவாசிகள் அவங்க சாமி காளிக்கு பலி கொடுக்க ஒருத்தரை தேடிட்டு இருந்தப்போ நம்ம அரசர் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சாமிக்கு பலி கொடுக்கும் போது உடம்புல எந்த காயமும் இருக்க கூடாது. ஆனா நம்ம அரசர் சுண்டு விரல்ல காயம் இருக்கே. அந்த காயத்தை பார்த்த உடனே அரசரை விட்டுட்டாங்க. உடனே அரசர் ஒரே ஓட்ட ஓடி அரண்மனைக்கு வந்து சிறையில் இருக்கிற அமைச்சரை விடுதலை செய்ய உத்தரவிட்டாரு. அங்க நடந்த எல்லாத்தையும் அரசர் அமைச்சர்கிட்ட சொன்னாரு. நல்ல வேளை, சுண்டு விரல் அடிபட்டனால தானே உயிர் தப்பிச்சேன். அன்னைக்கு நீ எல்லாம் நன்மைக்கே சொன்ன உண்மையை நான் உணர்ந்தனால உன்னை விடுதலை செய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாரு தெரியுமா? நல்ல வேளை, நான் உங்க கூட வந்திருந்தா எந்த குறையும் இல்லாத என்ன சாமிக்கு பலியிட்டிருப்பாங்க. நீங்க என்ன ஜெயில போட்டனால நான் உயிர் தப்பிச்சிட்டேன். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. நீதி: எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து கொள்ள வேண்டும்.